Hi guys and welcome to my channel. நம்ம இன்னைக்கான வீடியோல சர்க்யூட் தியரில ரொம்ப முக்கியமான டாபிக்கான வோல்டேஜ் டிவிஷன் ரூல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வோல்டேஜ் டிவிஷன் ரூல் பத்தி சொல்லணும் அப்படினாக்கா இப்போ உங்ககிட்ட ஒரு சர்க்யூட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்ன்றது இந்த ரெசிஸ்டர்ஸ் கிட்ட வர்றப்ப எந்த அளவுக்கு இதனுடைய வோல்டேஜ் டிவிஷன் வந்து இருக்கு, எந்த அளவுக்கு இந்த ரெசிஸ்டர்ஸ் மூலமா இந்த வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வோல்டேஜ் டிவிஷன் ரூல் வந்து சொல்லுது. ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா V அப்படின்றது வோல்டேஜ் சோர்ஸு, I அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு. ஸோ இந்த ஐன்ற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோட்டல் சர்க்யூட்டுக்குமே வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால கரண்ட்னுடைய வேல்யூ எப்போவுமே வந்து சேமாக தான் இருக்கும். வோல்டேஜ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் மூலமாக டிவைட் ஆகுது. இதில் R1ன்றது ஒரு ரெசிஸ்டர், R2ன்றது ரெசிஸ்டர். R1 கிட்ட இருக்கக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ V1, R2 கிட்ட இருக்கிற வோல்டேஜ் வேல்யூ V2. ஸோ இந்த சர்க்யூட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னாக்கா ஓம்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணணும். ஓம்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா V is equal to IR, அதாவது வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத சொல்லுது இல்லையா. ஸோ அதனால் இந்த இடத்துல V1 இருக்குல்ல, இந்த V1க்கும் V2க்கும் நம்ம வந்து இந்த ஓம்ஸ்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்ப V1 is equal to Iன்றது பார்த்திங்கன்னா காமன். ஸோ I வந்து காமனு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா R1, V1 கிட்ட இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் R1ன்றதுனால V is equal to I into R1 எடுத்துக்கிறோம். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுப்போம். ஸோ சிமிலர்லி நம்ம V2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா V2 is equal to I into R2ன்னு வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜில் வந்து அப்ளை பண்ணோம். இதை நான் ஷார்ட்டாக KVL அப்படின்னு எழுதிக்கிறேன். கிர்ச்சாஃப் வோல்டேஜில் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இந்த டோட்டல் வோல்டேஜ் இருக்குல்ல, இந்த டோட்டல் வோல்டேஜ்ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் வோல்டேஜ் சோர்ஸஸை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத சொல்லுது. ஸோ அதனால் V is equal to V1 plus V2 அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஈக்குவேஷனாக நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 1 and 2ல் கிடைச்ச இந்த ரெண்டு ஆன்சர்ஸை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப V is equal to ஆல்ரெடி V1 plus V2ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ V1 இருக்க வேண்டிய இடத்துல I into R1, V2 இருக்க வேண்டிய இடத்துல I into R2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னாக்கா IR1 plus IR2 அப்படின்றது கிடைக்கும். ஸோ டோட்டல் வோல்டேஜ்ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய ஐயை வந்து நான் காமனாக எடுத்துகிறேன். அப்படி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா I into R1 plus R2 அப்படின்றது கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டை வந்து நான் இதே இடத்துல வச்சுக்கிறேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை நான் இந்த சைடு மூவ் பண்ணுறேன். அப்படி மூவ் பண்ணுறப்ப இதில் இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னாக்கா I is equal to V divided by R1 plus R2. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்த் ஈக்குவேஷனாக வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து 1லையும் 2லையும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா ஈக்குவேஷன் 1ல் வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். V1 is equal to இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐன்றது இருக்குது, அந்த ஐ தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கண்டுபிடிச்சதுனால V divided by R1 plus R2 into R1 அப்படின்றது கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிம்பிளாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐயோட வேல்யூவை தூக்கி நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணதுனால இந்த ஆன்சர் வந்து வந்துச்சு. இதில் Vயை மட்டும் நான் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா ஸோ V1 is equal to V into R1 divided by R1 plus R2. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு V1க்கான வேல்யூ. ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா நான் V2க்கும் இதே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும்னாக்கா V2 is equal to V into R2 divided by R1 plus R2. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா வோல்டேஜ் டிவிஷன் ரூல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர்ஸாக வந்துருக்கும். அதாவது இங்கே செப்பரேட் ஆகக்கூடிய வோல்டேஜ் V1 V2 இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்கா V1ன்றது V into R1 divided by R1 plus R2, V2ன்றது V into R2 divided by R1 plus R2 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூலில் இருக்கக்கூடிய கடைசி எக்ஸ்பிரஷன். அண்ட் இது மாதிரி வந்து நம்மக்கிட்ட ஒரு சர்க்யூட் இனிமேல் கொடுத்து இதில் எந்த அளவுக்கு வந்து வோல்டேஜ் டிவிஷன் ஆகுது அப்படின்றத பற்றி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கூடிய இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து வர வீடியோவில் நம்ம கரண்ட் டிவிஷன் ரூல் பற்றி பார்ப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.